வணக்கம். இன்றைக்கு நீங்கள் எங்களோட மரக்கறிகள் பார்க்க போகிறீங்க. இன்றைய வெள்ளிக்கிழமை நாங்கள் அப்போ எங்களோட தேவைக்கு மரக்கறிகள் பிடுங்க போகிறோம். இது முதலாவது நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க கீரை வச்சு இப்போ 15 நாள் தான், இன்னும் ஒரு 15 நாள் பூவை இந்த கீரை பிடுங்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கு போஞ்சிக்காயும் பிடுங்க போகிறோம். மஞ்சள் போஞ்சிங்கிறதுக்கு பச்சையும் இருக்குது. அப்போ ரெண்டும் பிடுங்க போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வத்தாளம் கிழங்கு. இந்த முறை தான் நான் முதல் நட்டிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 4 மாதம் செல்லுமாம் இது பிடுங்குறதுக்கு, கிழங்கு வாரத்துக்கு. அப்போ இந்த முறை தான் முதல் பிடுங்கியிருக்கிறோம், நட்டிருக்கிறோம் முதல். மற்ற இதை பார்த்தீங்கன்னா இந்த டில் என்ற ஒரு இது டெனிஸ்காரை சாப்பிட்றது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தக்காளி நீங்கள் பார்த்து கொண்டு வாரீங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கிடக்குது, இப்போ தான் பூவும் காயுமா கிடக்கு. மற்ற இந்த ரீஹூஸுக்குள்ளே இருக்குது தக்காளி எல்லாம் பழுத்துட்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மற்ற வளம் போஞ்சி எலும்பெல்லாம் நாங்கள் இப்போ பிடுங்க போகிறோம். நான் மஞ்சள் போஞ்சியும் கிடக்கு, எல்லாம் பிடுங்கி போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு அப்படியே வாங்கும். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாட்டு வெங்காயம் கிடக்குது. நாட்டு வெங்காயம் இனி பிடுங்குற அளவுக்கு வந்துட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், எங்களோட வெளியில் வச்ச பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ தான் பூவும் பிஞ்சுகளாயும் கிடக்குது. இப்போ பூவும் பிஞ்சுகளாயும் கிடக்கு எங்களோட பச்சை மிளகாய். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் கிடக்கு. நாங்கள் இப்போ வெங்காயமும் பிடுங்க போகிறோம். அப்படியே வாங்க. இங்கே அப்படியே வந்தீங்கன்றால் இந்தியாவிலே இந்த ரீஹூஸுக்கு பார்க்க போகிறீங்க. தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. இப்போ எங்களோட தேவைக்கெல்லாம் நான் பிடுங்க போகிறேன். இப்போ பாருங்கள், உங்கள் கத்தரிக்காய் கிடக்கு, கத்தரிக்காய் எல்லாம் கிடக்குது. நாங்கள் எங்களோட தேவைக்கு இப்போ பிடுங்க போகிறோம். நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்படி பார்த்தோம்னா இந்த தக்காளி பழங்களும் கிடக்கு. எங்கள் தேவைக்கு பிடுங்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்றால் பாவக்காய் கிடக்கு. பாவக்காய் பாருங்க, இங்கே எந்த பெரிய பாவக்காண்டையெல்லாம் பழுத்துட்டுது. பாவக்காய் பழுத்துட்டுது. இங்கே பெரிய பாவக்காய் கிடக்கு. இங்கே கிடக்கு பெரிய பாவக்காய். இங்கே இதுக்கு கிடக்கு. இன்றைக்கு சமைக்கிறதுக்காக பிடுங்க போகிறோம். இன்றைக்கு பாவக்காய் நான் பிடுங்கி போட்டு காட்டுறேன்னு என்ன மாதிரியாண்டு பிடுங்கி போட்டு நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதுக்குள்ள பழுக்கவும் விட்டுருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தேவையானதை பிடுங்கி போட்டு மிச்சம் பழுக்கவும் விட்டுருக்கிறோம். அங்கால பார்த்தீங்கன்னா பழங்களும் கிடக்குது. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே கிடக்கு பழங்களும் கிடக்கு. இப்போ எல்லாம் நாங்கள் பிடுங்க போகிறோம். எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் இப்போ பிடுங்க போகிறோம். நாங்கள் பிடுங்கிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் இப்போ பார்க்குறது நாங்கள் பிடுங்கின மரக்கறிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சுக்குனி என்று சொல்கிறது. தமிழில் சுக்குனி என்று சொல்கிற பெரிய காய் உண்டு. மற்ற இது போஞ்சி. இது பார்த்தீங்கன்னா புதினாயில் எங்களோட தோட்டத்தில் நிற்கி. இது மஞ்சள் போஞ்சி. இது பீட்ரூட்டு, பாவக்காய் பார்க்குறீங்க. நாங்கள் பிடுங்கி போட்டு இது செத்தலுக்காக பழுக்க விட்டுருக்கிறோம். இதில் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய்ன்ற நீளத்தை பாருங்கள், ஒரு சாணுக்கு காட்டி கூட. இந்த பச்சை மிளகாய் எங்கேருந்து வந்தால் சுவிஸ் நாட்டிலேருந்து இந்த பச்சை மிளகாய் வந்தது. மற்ற பச்சை மிளகாய் இதுவும் இங்கே இருக்கிறால் தான் எனக்கு தந்ததாக்கள். நீங்கள் தோட்டம் செய்ய வெளிக்கிட்டால் உங்களுக்கு மரக்கறிகள் இல்லை
இந்த விதைகள் எல்லாம் உங்களுக்கு சும்மா கிடைக்கும். எனக்கெல்லாம் அப்படித்தான் சும்மா தான் கிடைச்சது. இந்த பச்சை மிளகாய் விதை, மற்ற இந்த பாவக்கொட்டை விதை, மற்ற கீரை, இதுகளெல்லாம் எனக்கு சும்மா தான் கிடைச்சது. நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் நீங்கள் தோட்டம் செய்யலாம். இவ்வளோ பின்னுக்கெல்லாம் பார்க்குறீர்கள். இந்த வாழையெல்லாம் சுவிஸில் இருந்து வந்தது. காசு ஒன்றும் கொடுக்கல, சும்மா தான் எனக்கு தந்தவிய. நீங்கள் எந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுமென்றால் டிகே கமக்காரன்ட்டு அடியுங்க. அடிக்கலண்டா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் வீடியோ பார்த்து சரிப்புல எழுதணுமெண்டா கீழே எழுதுங்க. நாங்கள் உங்களுக்காக பதில் எழுதுவோம். எங்களை டிகே கமக்காரனை நீங்கள் நெடுக தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.